தமிழ்நாட்டின் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. பாம்பன் மீனவர்கள் கைது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசியின் மேலகரம், குற்றாலம், சிந்தாமணி, இளஞ்சி, வெல்லம், செங்கோட்டை, கடையநல்லூர், வடகரை, அச்சன்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று சுமார் அரை மணி நேரமாக கனமழை பெய்தது. இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த கனமழையால் செண்பகவல்லி அம்மன் கோவிலின் உட்புறத்தில் தண்ணீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் அருமனை, குழித்துறை, களியக்காய் விளை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று மதியம் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. அதன் மூலம் சுமார் 97 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் வாக்காளர் எண்ணிக்கை சுமார் 5.44 கோடியாக குறைந்தது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க மற்றும் திருத்தம் செய்வதற்கான அவகாசம் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் மற்றும் திருத்தம் கோரி சுமார் 34 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்களை வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மூலம் சரி செய்யும் பணி நிறைவடைந்தது. இந்நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று மதியம் 2:30 மணிக்கு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வாக்காளர் பட்டியலை வெளியிட உள்ளார். தமிழகத்தில் 5,65 லட்சம் என்ற அளவில் வாக்காளர்களின் எண்ணிக்கை இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கொள்ளிடம் ஆற்றில் இறங்கிய மூதாட்டியை முதலை கடித்து குதறிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அணைக்கரை அருகே முள்ளங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் வசந்தா. இவர் தனது மாட்டை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி முகத்தை கழுவியுள்ளார். அப்போது அங்கிருந்த முதலை வசந்தாவின் காலை கடித்துள்ளது. சுதாரித்த மூதாட்டி முதலையிடமிருந்து தப்பித்து கரையேறினார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அவரை மீட்ட பொதுமக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரத்தை சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து டேவிட் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 12 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். மன்னார் தெற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் விசைப்படகுடன் 12 மீனவர்களையும் கைது செய்தனர். அவர்களை தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மீனவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்து வருவது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மண்டபம் அருகே நடைபெற்ற கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் வசித்து வரக்கூடிய தமிழ்மணி, பெல்சியா தம்பதி தங்களுடைய காரிலும் அவர்களது உறவினர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வேனிலும் ராமேஸ்வரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சாத்தூர் நோக்கி சென்றனர். அப்போது தமிழ்மணி ஓட்டி வந்த கார் மண்டபம் அடுத்த குஞ்சார் வலசை அருகே மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது மண்டபம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் திடீர் என்று வலதுபுறம் சாலையில் ஏறி வந்ததாக தெரிகிறது. அப்போது காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதியது. மேலும் கட்டுப்பாட்டை இழந்த தமிழ்மணியின் கார் உறவினர்கள் சென்ற வேன் மீது மோதியது. இதில் காரின் முன்பக்கம் கடுமையாக சேதமடைந்த நிலையில் உள்ளே சிக்கிக்கொண்ட பெல்சியா நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த ஆண், பெண் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து மண்டபம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலினை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் திடீரென சந்தித்து பேசினார். தேர்தல் நெருங்கும் சூழலில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள திமுக, காங்கிரஸ், தேமுதிக, விசிக உள்ளிட்ட கட்சிகளை தவிர்த்து பிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இச்சூழ்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் திடீரென சென்னை வந்தார். மாநில நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சரை சந்திக்க சென்றார். முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்ற காங்கிரஸ் குழு முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியது. பின்னர் ஸ்டாலின், கனிமொழி, KC வேணுகோபால் மட்டும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது கூட்டணி தொடர்பாக KC வேணுகோபால்
வேணுகோபாலிடம் திமுக தரப்பில் பல்வேறு விஷயங்கள் பகிரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர், மயிலாடுதுறை உள்ளிட்ட தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி அதுபோன்ற தாமதம் மற்றும் குளறுபடிகள் இம்முறை இருக்கக்கூடாது என திமுக தரப்பில் உறுதிபட தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோஷ்டி பூசல்களை மறந்து வேட்பாளர்களுடன் கட்சியினர் ஒற்றுமையாக பணியாற்ற காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட வேண்டும் என்றும் திமுக தரப்பில் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. காங்கிரசின் விருப்ப தொகுதிகள் பட்டியலை வழங்கி கே.சி. வேணுகோபால் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாகவும் தேமுதிக கூட்டணியில் இணைந்துள்ளதால் கூடுதல் தொகுதிகள் கேட்டு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் என முதலமைச்சர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஜனநாயக போர். இந்த போர்ல தமிழ்நாடு நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். கோவை மாவட்டம் கனியூரில் மேற்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின், இந்தியா கூட்டணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என பலர் கூறுவது குறித்து பேசினார். இன்னைக்கு இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஜனநாயக போரை நம்முடைய தலைவர் தலைமையில நடத்தணும்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. மேலும் 200 தொகுதிகளுக்கும் மேல் திமுக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கையுடன் பேசினார். 2019 அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுக பாஜகவுக்கு லீஸுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுகவை பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவிடம் மொத்தமாக விற்றுவிட்டதாகவும் உதயநிதி விமர்சித்தார். துணை முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்ட பிரேமலதா விஜயகாந்த் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதி பாடியநல்லூரில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக எப்போதும் யாரை பார்த்தும் அஞ்சியது கிடையாது என கூறினார். மீன்பிடி தடை காலத்தில் அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது உயர்த்தணும். இப்போ 8000 ரூபாய் மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சிகளுடன் அந்த 8000ஐ 12000 ரூபாயாக உயர்த்த வாங்கப்படும். இதனைத் தொடர்ந்து பொன்னேரி தொகுதி ஆண்டாள் குப்பத்தில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிகவை கடுமையாக விமர்சித்தார். இப்போ ஒரு புதுசா ஒரு கட்சி போய் சேர்ந்து இருக்குது. என்ன கட்சின்னு தெரியுமில்ல? அந்த அம்மா ஒரு மாசத்துக்கு முந்தைய அவருடைய மாநாடு நடத்தினாங்க. அதுல துணை முதலமைச்சர் வேணும்னு கேக்குது. இது துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக என்ன செய்தார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். வேலூரில் விஜய் இன்று பங்கேற்கும் கூட்டத்தில் நிர்வாகிகள் வசதிக்காக மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. சேலத்தை தொடர்ந்து வேலூர் மாவட்டம் கொல்லமங்கலம் பகுதியில் இன்று தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறவுள்ளது. தாவேக தலைவர் விஜய் பங்கேற்று பேசும் நிலையில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்களுக்கு நுழைவுச்சீட்டு வழங்கவில்லை என்றும் அவர்கள் கண்டிப்பாக வரவேண்டாம் எனவும் பொதுச் செயலாளர் ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் நிகழ்ச்சியின் போது மயங்கி விழுந்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் வேலூர் கூட்டத்தில் நிர்வாகிகளின் வசதிக்காக மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விஜயின் பரப்புரை வாகனம் நேற்றிரவு வேலூர் கொண்டுவரப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அக்கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், விஜய் கை காட்டும் வேட்பாளரே வெற்றியாளர் என்று கூறினார். ஏற்கனவே சென்னை விருகம்பாக்கம் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் விருகம்பாக்கத்திற்கு பதிலாக பெரம்பூரில் விஜய் களம் காண வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. யாரை விரவு காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாறு தமிழ்நாட்டில் மிக விரைவில் 2024 உருவாகும். தேர்தல் அறிவித்த நாளில் காலை 10 மணிக்குள்ளேயே வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதிதான் தமிழ்நாட்டை ஆளப் போகிறார் என்பதை வாக்காளர் பெருமக்கள் ஆர்ப்பரித்து வருகிற காட்சியில் காணப்போகிறீர்கள் என்பதை
மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் ஜெயலலிதா குறித்து பேசிய பிரதமர் மோடி, ராஜஸ்தானில் களைகட்டிய விமான சாகசம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி, டெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த மாநாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவர் குறித்த நினைவுகளையும் பிரதமர் பகிர்ந்து கொண்டார். மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் அம்மா ஜெயலலிதா என்று தெரிவித்தார். ஜெயலலிதா ஆற்றிய சேவைகள் இன்றும் நினைவில் இருக்கும் என்றும் பெண்கள் சக்தியின் வெளிப்பாடாக அவர் திகழ்ந்ததாகவும் கூறினார். हमारी नारी शक्ति का जुड़ाव तो उनसे और विशेष रहा है। ऐसा इसलिए भी है क्योंकि सरकार में रहते हुए उन्होंने माताओं, बहनों और बेटियों के लिए कई सराहनीय प्रयास किए। கேரளாவில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த 10 மாத பெண் குழந்தை அலின் ஷெரீனின் உடல் உறுப்பு தானம் மூலம் 5 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்தது குறித்து பேசிய பிரதமர், உடல் உறுப்பு தானம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் அதிவிரைவு மெட்ரோ ரயில் சேவையான நமோ பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த காட்சிகளே இவை. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சுமார் 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக டெல்லி மீரட் நமோ பாரத் வழித்தடத்தின் 27 கிலோமீட்டர் நீள சேவையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நாட்டின் அதிவிரைவு மெட்ரோ ரயிலில் பயணித்த அவர் அதிகாரிகள் மற்றும் மாணவர்களிடம் ஆர்வத்துடன் கலந்துரையாடினார். இந்திய விமானப்படையின் சாரங் மற்றும் சூரியகிரண் குழு நடத்திய வான் சாகச நிகழ்ச்சி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள பிரபல ஜல்மஹால் அரண்மனைக்கு மேல் கண்கவர் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆசியாவிலேயே 9 விமானங்களை கொண்ட சாகசம் நடத்தும் சூரியகிரண் குழு அதிநவீன ஜெட் விமானங்கள் மூலம் பல்வேறு சாகசங்கள் நிகழ்த்தி அனைவரையும் கவர்ந்து இழுத்தது. அதேபோல மயில் என பொருள்படும் சாரங் குழு உள்நாட்டு தயாரிப்பான துருவ் ஹெலிகாப்டர்கள் மூலம் வண்ணஜாலம் காட்டியது. ஜல்மஹாலின் வரலாற்று சிறப்புகளையும் இந்திய விமானப்படையின் பெருமையையும் எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை முதலமைச்சர் பஜன்லால் சர்மா உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டு ரசித்தனர். கர்நாடகாவில் 16 வயதுக்கு உட்பட்டோர் செல்போன் பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் சிறார்களின் மனநலம் மற்றும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதாக உலக நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. மேலும் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்தது. இந்நிலையில் இந்தியாவிலும் சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருந்தார். இதன் ஒருபடி மேலே சென்றுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா 16 வயதுக்கு உட்பட்டோர் செல்போன் பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் உடனான ஆலோசனையின் போது பேசிய சித்தராமையா, சிறார்கள் செல்போனுக்கு அடிமையாகி இருப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குமாறு பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு சித்தராமையா அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று ஆந்திராவிலும் 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் நர லோகேஷ் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான சூப்பர் 8 போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்தது. இந்தியாவின் பூம்ரா மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் ஆகியோரின் சிறப்பான பந்து வீச்சால் 20 ரன்களுக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்தது. எனினும் அடுத்த ஜோடி சேர்ந்த டேவிட் மில்லர் டெவால் பிரேவிஸ் இணை 4 விக்கெட்டுக்கு 97 ரன்களை சேர்த்தது. மில்லர் 63 ரன்களிலும்
பிரேவிஸ் 45 ரன்களிலும் வெளியேறிய நிலையில் அடுத்து வந்த ஸ்டெப்ஸ் 24 பந்துகளில் 44 ரன்கள் குவித்தார். தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 187 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி வீரர்கள் யாரும் நிலைத்து நிற்கவில்லை. குறிப்பாக எந்த இணையும் நிலைத்து நிற்கவில்லை. அதிகபட்சமாக பார்ட்னர்ஷிப் 35 ரன்களே. சிவம் துபே மட்டும் சற்று தாக்குப்பிடித்து 42 ரன்களை எடுத்தார். இந்திய அணி 18.5 ஓவர்களில் 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 76 ரன்களில் தோல்வியடைந்தது. இதன் மூலமாக T20 உலகக்கோப்பையில் 12 தொடர் வெற்றி என்ற பயணமும் முடிவுக்கு வந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியிருந்தது.